வெல்கம் டு நமச்சிவாய இலசட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது 1 ஏக்கர் 20 சென்ட் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. தார்சாலை முகப்பில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு. மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்களா, என்னோடய சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் முதன் முறையாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இடம் பாருங்கள், அருமையான தோட்டம். காடு 1 ஏக்கர் 20 சென்ட்டுமே நம்ம முத்துசோளம் பயிரிட்டுருக்காங்க. பாருங்கள், தனி கிணறு, வேறு கிணத்துல தண்ணி இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எப்போவுமே இருக்காது. தண்ணியெல்லாம் மேலேயே இருக்கும். நல்ல ஏரியா. அதேமாரி பார்த்தா நம்ம இப்போ தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு இந்த இடம். இந்த தோட்டம் 1 ஏக்கர் 20 சென்ட் பட்டா நிலம், ஒரு 20 சென்ட் தரிசு நிலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த லேண்டுலேயே. அதனால் இந்த தோட்டம் பார்த்தோமா 1 ஏக்கர் 40 சென்ட்டுக்குமே இடையில எந்த விதமான உயரங்களும் எதுவும் கிராஸ் ஆக கிடையாது. ஒன்லி கிணறத்துக்கு மட்டும், சர்வீஸுக்கு மட்டும்தான் அந்த லைனே வந்திருக்கு. தோட்டமாக அழகாக இருக்குது பாருங்கள். அதேமாரி பார்த்தோம்னாங்க, இதில் 3 வருடம் மதிப்புள்ள தென்னங்கன்றுகள் ஒரு 100 மரங்கள் இருக்குது. தோட்டத்துலேயே வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த பாருங்கள், இந்த முத்துசோளத்துக்கு இடையில் இருக்கு இல்லைங்களா, இதுமாதிரி 100 மரங்கள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு 7 தென்னை மரம் இந்த லேண்டிலேயே இருக்குங்க. அருமையாக லேண்டு பாருங்கள். நல்லா வாஸ்துக்கு குபேர மேலே உயர்ந்தோம், சனி மூலை தாழ்ந்திருக்கும். பாருங்கள், இந்த காங்கிரீட் பாலம் போட்டுருக்குறீங்களா, இதுக்கு மேலே பார்த்தோம்னா குபேர மூலை ஒரு ஸ்டெப்பு, அதாவது அப்போ டேப்பர் இருந்ததுன்னு சொல்லதுனால இவங்க இந்த மாதிரி காங்கிரீட் பாலமே அமைச்சிக்கிட்டாங்க. சனி மூலை ஒரு ஸ்டெப்பு கீழேயும், குபேர மூலை ஒரு ஸ்டெப்பு மேலேயும் இருக்குது. அதனால் வாஸ்துக்கு எந்த குறைபாடும் இல்லை. நல்லா அருமையான லேண்டு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். தோட்டத்தில் அது 4 முளை சதுரமாகவே இருக்குது உங்களுக்கு. ரேட்டுன்னு பார்த்தோமா அப்படியே மொத்த விலையாக 65 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இடம் பிடிச்சிருந்த டைரக்டரே ஓனர்கிட்டே இருக்குங்க. நம்ம உட்காந்து நல்லபடியாக பேசி கொஞ்சம் ரேட்டை குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். நல்ல லேண்டு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க. இது எங்கே இருக்கிற நம்ம சேலம் டு ஆத்தூர் செல்லும் வழியில் பெத்தநாயகம்பாளையத்துக்கு அருகாமையில் இருக்குது. பைபாஸ்லேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு. அருமையான தோட்டம். அந்த ஏரியா ஃபுல்லுமே எங்கே பார்த்தீங்களாமே பச்சை பசேர்னுலாம் பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, நெல்வயல் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இவங்க காடு ஃபுல்லுமே எல்லாம் தென்னங்கன்றுகள் வச்சுட்டாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷத்தில் எல்லாமே காப்புக்கு வந்துடும். பாருங்கள், தோட்டமாக அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஏன்னா தார்சாலை முகப்பில் நிறைய பேர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த சேனலில் இன்றைக்கி நான் பதிவிட்டிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்தீங்களா, டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு நேரில் சைட் விசிட்டு பார்த்துருங்க. இடம் பாருங்கள், ரோடு பேஸ் சொன்னோம் இல்லைங்களா, ரோடு பேஸ் தான். ரோடு பேஸில் வச்சுட்டு அனைத்து விதமான வசதி, வண்டி வாகனம்னு பஸ்ஸு போகக்கூடிய ரோடு தான். நல்லாயிருக்கும் இடமெல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.